மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தேர்தல் வாக்குறுதியாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடியாக அறிவித்துள்ளார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாயும் கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் விளக்கமளித்துள்ளார். 1,31,00,000 கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் இன்று காலை 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். முன்கூட்டியே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது ஏன்? தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் பயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS சாடியுள்ளார். உரிமை தொகையை தடுக்கிறார்கள் என்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்புக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு என்றால் மகளிர் நாடு என்பதை முதல்வரின் அறிவிப்பு மீண்டும் உறுதி செய்திருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 வரவு வைக்கப்பட்டது தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்தாலும் செயல்பாட்டில் உள்ள திட்டங்களுக்கு தடை இல்லை என்பது பாமரர்களுக்கு கூட தெரியும் என்றும் அவர் சாடியுள்ளார். மகளிர் உரிமை தொகை உயர்வு அறிவிப்பால் தமிழ்நாட்டிற்கு இன்று சூப்பர் மார்னிங் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தடைகள், சூழ்ச்சிகளை முறியடித்து மகளிருக்கு 5000 வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் மகளிர் உரிமை தொகை உயர்வு அறிவிப்பு இன்ப அதிர்ச்சி அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். முதல்வரின் அறிவிப்பு வாக்குக்கானதல்ல, மகளிரின் வலிமைக்கானது என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். புதிதாக கோடைகால சிறப்பு தொகை 2000 என திடீரென அறிவித்தது எப்படி என தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் உரிமை தொகை உயர்வை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் வருகிறதா என்றும் வினவியுள்ளார். கோடை வந்தால் என்ன, மழை வந்தால் என்ன, விஜய்க்கு என்ன தெரியும்? 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பை விமர்சித்த விஜய்க்கு சபாநாயகர் அப்பாவு பதிலடி கொடுத்துள்ளார். திமுக தனக்கு போட்டியாக கருதும் ஒரே மக்கள் சக்தி தவேக தான் என்பதை முதல்வரின் அறிவிப்பு உறுதி செய்துள்ளதாக விஜய் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக அரசுக்கு தேர்தல் தோல்விக்கான திகில் ஊட்டும் அளவிற்கு விசில் ஊதும் தமிழ்நாட்டு மகளிருக்கு தனது நன்றி என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை தமிழக காங்கிரஸ் வரவேற்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அனைவரின் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய முதல்வரின் நடவடிக்கையை பாராட்டுவதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் சார்ந்த சில முக்கிய வாக்குறுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியில் அன்றைய திமுகவின் மாநில மாநாடு நடைபெறும் நிலையில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. விஜய் வெளியே வா என சொல்பவர்களுக்கு எனது வீடு எங்கு இருக்கிறது என்று தெரியுமா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பின் விஜய் தலைமறைவாகிவிட்டதாக கூறிய அதிமுகவின் விமர்சனத்திற்கு விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் பனையூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு
என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. மக்களுக்காக நீதி கேட்டு அரசியலுக்கு வந்தேன், ஆனால் இன்று எனக்காக நீதி கேட்டு உங்களிடம் வந்துள்ளதாக விஜய் பேசியுள்ளார். அனைத்து கட்சிக்கும் அனுமதி கொடுக்கும் ஆளும் கட்சி தாவேகாவின் நிகழ்ச்சிக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மறுப்பதாக தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கேன். மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்காக பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என மக்களுக்கு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களின் காதில் விசில் ஊதி வீட்டிற்கு அனுப்புங்கள் என கூறியுள்ள விஜய், ஓட்டுக்கு காசு என்ற கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என தெரிவித்துள்ளார். சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை என விஜய் வாசிக்க ஜென்சி தலைமுறையினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்றும் தங்கள் ஓட்டு விசில் சின்னத்திற்கு தான் என்றும் சூளுரைத்தனர். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். தேங்க்யூ. எந்த கட்சியையும் ஒழிக்கவும் வெறுப்பு அரசியல் செய்யவும் அரசியலுக்கு வரவில்லை என சேலம் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பேசியுள்ளார். ஆளும் கட்சியும் ஆளாத கட்சியும் தங்களது இயலாமையை மறைக்க ஏ டீம் பி டீம் என்று தாவேகாவை விமர்சிப்பதாக விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது. இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காகலாம் நாம அரசியலுக்கு வரல. அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோம். ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ் கிளியர். ஏ டீம் பி டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல. என்னன்னு சொல்லி அழுகுறாங்க? அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும்? அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா? மறைந்த தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை மறந்துவிட்டு அரசியலில் தனக்கு அனுபவம் இல்லை என கூறுவதா என விஜய் காட்டமாக தெரிவித்துள்ளார். அனுபவம் பற்றி பேசுபவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததை தாண்டி ஏதாவது அனுபவம் உண்டா என்றும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ சரண்டர் ஆனவர்கள் நாங்கள் அல்ல என்றும் சாடியுள்ளார். அழுகைக்கு நாம் ஒரு பதிலடி கொடுக்கணும்ல மக்களே. நான் உங்களையே கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன். இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே, அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா?
ஆட்சி முடிந்து 4.5 ஆண்டுகள் கழித்து வீட்டின் கதவை தட்டி கனவை நிறைவேற்றும் திட்டத்தை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவதாக விஜய் விமர்சித்துள்ளார். மக்கள் விரோத அரசான திமுக ஆட்சியை அகற்றி தாவேகாவை அமர்த்துவதே மக்களின் கனவு என்றும் சாடியுள்ளார். 4.5 வருஷம் ஆச்சு, 4.25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம். இல்ல, ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி. மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார்? 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான். ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி. அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்கள் வேலைவாய்ப்பு என திமுக ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற முதல்வரின் கருத்தை குறிப்பிட்டு விஜய் கடும் தாக்கு. மக்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் ஏன் இவ்வளவு போராட்டம் நடக்கிறது என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மருத்துவர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் தண்ணீர், பேருந்து, மருத்துவ வசதி என அடிப்படையிலேயே பிரச்சனை உள்ளதாக மக்கள் நினைக்கின்றனர். ஆட்சியில் இருக்கும் போதும் ஆட்சியை விட்டு போகும் போதும் கூட பொய் கூறுவதா என்றும் விஜய் சாடியுள்ளார்.